ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்னா என்னன்றதையும் அது உருவான முழு வரலாறையும் பார்க்கலாம். திரவ இயக்கவியலுக்கு அடிப்படையான இயற்பியலின் ஒரு விதி தான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். எந்த ஒரு பொருளும் முழுமையாகவோ அல்லது பகுதி அளவிலோ நீரில் மூழ்கும் போது நீர் இடப்பெயர்ச்சி அடையும். அப்படி இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய நீரின் எடையும் அந்த நீர் இடப்பெயர்ச்சி அடையிறதுக்கு காரணமாக இருந்த பொருளை நீர் மேலே தள்ளக்கூடிய விசையின் எடையும் சரிசமமாக இருக்குன்றத ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் விளக்குது. அதாவது இப்போ ஒரு பெரிய டேங்க் இருக்குது, டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்போ ஒரு பொருள் அந்த டேங்க்கில் வந்து விழுவுதுன்னா டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறனால அந்த பொருள் அந்த டேங்க்கில் விழுந்த உடனே டேங்க்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணி வெளியே கொட்டும். இப்படி கொட்டின அந்த தண்ணியினுடைய எடையும் அதே சமயம் அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய தண்ணியானது அந்த பொருளை மேலே தள்ளக்கூடிய விசையின் எடையும் சரிசமமாக இருக்குன்றத ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் விளக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் அந்த டேங்க்கில் இருந்து வெளியே கொட்டின தண்ணியினுடைய எடையை விட அந்த டேங்க்கில் வந்து விழுந்த பொருளினுடைய எடையானது கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த பொருளானது மிதக்கும். அதே சமயம் அந்த டேங்க்கில் வந்து விழுந்த பொருளானது வெளியே கொட்டின தண்ணியினுடைய எடையை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த பொருளானது மிதக்காமல் டேங்குக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிடும். இதையும் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் ஆனது விளக்குது. இப்போ இதை புரிகிறதுக்காக உதாரணத்தோட சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய டேங்க் இருக்குது, டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த சமயம் ஒரு 1 கிலோ எடையுள்ள பொருளானது அந்த ஒரு டேங்க்கில் வந்து விழுவுது. இப்படி விழுந்த உடனே கிட்டத்தட்ட 2 கிலோ எடையில் உண்டான தண்ணியானது அந்த டேங்க்ல இருந்து வெளியே கொட்டுது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்படி 2 கிலோ தண்ணி வெளியே கொட்டுது அப்படின்னா அப்போ அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய தண்ணியானது 2 கிலோ அப்படின்ற எடை கொண்ட ஃபோர்ஸோட அந்த ஒரு பொருளை 1 கிலோ பொருளை வந்து மேல் நோக்கி தள்ளும். இப்படி மேல் நோக்கி தள்ளக்கூடிய விசை அதுதான் வந்து போயன் ஃபோர்ஸ் அப்படின்னு, அதாவது மிதப்பு விசை அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இப்படி 2 கிலோ எடை கொண்ட அந்த ஃபோர்ஸோட அந்த 1 கிலோ பொருளை வந்து மேல் நோக்கி தள்ளும். இப்போ அந்த வெளியே கொட்டின தண்ணியினுடைய எடையை விட பொருளினுடைய எடை வந்து கம்மியாக இருக்குது. அதனால அந்த பொருள் மிதக்கும். இப்போ அதே சமயம் அந்த டேங்க்கில் வந்து விழக்கூடிய பொருள் வந்து 5 கிலோ எடை கொண்டது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்படி 5 கிலோ எடை கொண்ட பொருள் டேங்க்ல வந்து விழுந்த உடனே அதே 2 கிலோ நீர் தான் வந்து வெளியேறுது. இப்போ வெளியேறின நீரினுடைய எடை 2 கிலோ. அப்போ டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியானது அந்த 5 கிலோ பொருளை 2 கிலோ எடை அப்படின்ற அந்த ஒரு ஃபோர்ஸில் வந்து மேல் நோக்கி தள்ளும். ஆனால் அந்த பொருளினுடைய எடை 5 கிலோ. அதே சமயம் அந்த நீர் அதை மேல் நோக்கி தள்ளக்கூடிய எடை வந்து 2 கிலோ. இப்போ வந்து வெளியே கொட்டின நீரினுடைய எடையை விட பொருளினுடைய எடை அதிகமாக இருக்கிறனால அந்த பொருளானது மிதக்காம அந்த நீருக்குள்ளேயே மூழ்க ஆரம்பிக்கும். ஸோ இதையும் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் ஆனது விளக்குது. இதை கிமு 3ஆம் நூற்றாண்டில் ஆர்க்கிமிடிஸ் ஆஃப் சிரக்யூஸ் அப்படின்ற பண்டைய கிரேக்க கணிதவியலாளர் மற்றும் இயற்பியலாளர் உருவாக்கியிருந்தாங்க. இதனாலேயே இதற்கு ஆர்க்கிமிடிஸோடைய பெயரிடப்பட்டது ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு. இப்போ இது உருவான முழு வரலாறை பார்க்கலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் இப்போதைய இட்டாலியுடைய சிசிலியில் இருக்கிற சிரக்யூஸ் அதனுடைய மன்னராக கிங் ஹைரோ த செகண்ட் இருந்தாங்க. அதாவது 2ஆம் ஹைரோ மன்னர் தான் அப்போதைய சிரக்யூஸோடைய மன்னராக இருந்தாங்க. அவர் வந்து அவருடைய கோல்ட் ஸ்மித்துக்கிட்ட, அதாவது ஒரு பொற்கொள்ளர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவில் உண்டான தங்கத்தை வந்து கொடுத்து அந்த தங்கத்தை வச்சு ஒரு பெரிய கிரீடத்தை உருவாக்கி கொண்டு வாங்க அப்படின்னு அந்த கிங் வந்து கொடுத்துட்றாங்க, அந்த மன்னர் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த பொற்கொள்ளர் வந்து போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒரு கிரீடத்தை வந்து உருவாக்கி கொண்டு வந்துடுறாங்க. அந்த கிரீடத்தை வந்து எடை போட்டு பார்க்கும்போது அந்த மன்னர் எந்த எடையில் உண்டான தங்கத்தை கொடுத்தாரோ அதே எடையில் உண்டான தங்கத்துக்கு ஈடான அதே எடையில தான் அந்த ஒரு கிரீடமும் இருந்தது. இது நினச்சி அந்த கிங் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் அதே சமயம் அந்த கிரீடத்தை உற்று நோக்கும்போது அந்த கிரீடம் வந்து முழுமையாக தங்கத்தினால் ஆன மாதிரி தெரியல. அதில் வெள்ளியும் கலந்த மாதிரி, அதாவது அந்த தங்கத்தினால் ஆன கிரீடத்தில் கொஞ்சம் வெள்ளியும் கலந்த மாதிரி அந்த மன்னருக்கு தெரிஞ்சது. அவர் வந்து சந்தேகப்பட்டாங்க, இப்போ இந்த கிரீடத்தில் தங்கமும் வெள்ளியும் கலந்துருக்கா அல்லது சுத்த தங்கத்தினால அந்த ஒரு கிரீடமானது பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத மன்னர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதே சமயம் அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த கிரீடத்தை வந்து சேதப்படுத்தி அதை பிரித்து பார்த்தா தான் முடியும். ஆனால் மன்னர் வந்து அந்த கிரீடத்தை சேதப்படுத்த விரும்பலை. ஏன்னா அதை சேதப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த கிரீடம் வந்து இப்போ சேதப்படுத்த
பயன்படுத்தின பிறகு முழுமையாக தங்கத்தினால் மட்டும்தான் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அது ரொம்ப வருத்தமாக போயிடும். அப்போ மறுபடியும் அந்த கிரீடத்தை செய்ய சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக அதை சேதப்படுத்தாமலே அந்த கிரீடத்தில் தங்கமும் வெள்ளியும் கலந்துருக்கா அல்லது சுத்த தங்கம் மட்டும் இருக்கா அப்படின்றத கண்டறியணும் அப்படின்னு அந்த மன்னர் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அப்போ ரொம்ப பிரபலமாக இருந்த கணிதவியலாளர் மற்றும் இயற்பியலாளரான ஆர்க்கிமெடிஸை அந்த மன்னர் வந்து அழைச்சாங்க. அழைச்சி இதுக்கு தீர்வு காணும்படி இதுக்கு தீர்வு காணும்படி அவர் வந்து பணிச்சாங்க. இதுக்கப்புறமா ஆர்க்கிமெடிஸும் இதுக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னு ரொம்ப நாள் சிந்திச்சாங்க. இப்படியே பல நாட்கள் வந்து நகர்ந்தது. ஒரு முறை ஆர்க்கிமெடிஸ் வந்து அவருடைய வீட்டில் பெரிய தண்ணி தொட்டி இருக்கும். அந்த தண்ணி தொட்டியில் இறங்கி தான் அவர் குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து குளிக்க போகும்போது அந்த தண்ணி தொட்டியில் ஆர்க்கிமெடிஸ் வந்து இறங்குறாங்க. இப்படி அந்த தண்ணி தொட்டியில் இறங்கின உடனே கொஞ்சம் தண்ணியானது வெளியே கொட்டிருச்சு. இப்போ ஆர்க்கிமெடிஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த தண்ணி வெளியே கொட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்போ ஆர்க்கிமெடிஸோடைய உடல் எடை என்னவோ அந்த எடைக்கு ஏற்ற மாதிரியே அந்த தண்ணி வெளியே கொட்டிருக்கு அப்படின்றத ஆர்க்கிமெடிஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் அப்படியே அந்த நிர்வாணத்தோட, அதாவது எந்த உடையும் அணியாமல் குளிக்கும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே நிர்வாணத்தோட அவர் வந்து கிரேக்க தெருக்களில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிக்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சியாக யுரேக்கா யுரேக்கா அப்படின்னு சொல்லிட்டே ஓடுறாங்க. யுரேக்கா அப்படின்னா ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். என்னத்தை அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இப்போ இந்த தங்கம் வெள்ளி இது ரெண்டுமே கலந்து கிரீடம் இருக்கா அல்லது சுத்த தங்கத்தினால கிரீடம் ஆகியிருக்கா அப்படின்றத இந்த ஒரு பரிசோதனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆர்க்கிமெடிஸ் வந்து முடிவு செஞ்சுருந்தாங்க. அதுக்காக தான் அவர் வந்து இப்படி சொல்லிட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட ஓடினாங்க. அதுக்கப்புறமா அந்த உற்சாகம்லாம் தணிந்த பிறகு நேராக அவர் வந்து அரசவைக்கு போயிடுறாங்க. போய் அந்த மன்னர்கிட்ட ஒரு பெரிய டேங்கை வந்து கொண்டு வர சொல்லி பணிக்கிறாங்க. அதேமாதிரி அந்த டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு கிரீடத்தை அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடணும். அதுக்கு முன்னாடி ஆர்க்கிமெடிஸ் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அந்த தங்க கிரீடம், அந்த கிரீடம் என்ன எடையில் இருக்கோ அந்த எடைக்கு சரிசமமான எடையில தங்கம் வேணும். அதே மாதிரி அந்த கிரீடத்துக்கு சரிசமமான எடையில வெள்ளியும் வேணும் அப்படின்னு ஆர்க்கிமெடிஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த கிரீடம் வந்து 100 கிராம் அப்படின்னா அப்போ 100 கிராம் எடை கொண்ட தங்கம் வேணும், 100 கிராம் எடை கொண்ட வெள்ளியும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அதுக்கேற்ற மாதிரியே ரெண்டுமே இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறமா இப்போ அவர் வந்து அந்த டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, தங்கத்தை வந்து உள்ளே போடுறாங்க, 100 கிராம் தங்கத்தை. இப்படி நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் 100 கிராம் அப்படின்னு புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஸோ தங்கத்தை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போடுறாங்க. போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி வந்து வெளியே கொட்டுது. இப்படி கொட்டின உடனே அந்த கொட்டின தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஆர்க்கிமெடிஸ் வந்து அளவிட்டுறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவர் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா 100 கிராம் எடையில் உண்டான வெள்ளி அதை வந்து அதே மாதிரி ஃபுல்லாக வந்து மறுபடியும் டேங்கில் தண்ணியை நிரப்பி அதுக்கப்புறம் அந்த வெள்ளியை உள்ளே போடுறாங்க. இப்படி போட்ட உடனே அப்பவும் கொஞ்சம் தண்ணி வந்து வெளியே கொட்டுது. இப்போ அந்த தண்ணியினுடைய அளவையும் இவர் வந்து அளவிட்டுறாங்க. இப்போ ரெண்டு அளவையும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 100 கிராம் தங்கம் வெளியேற்றின அந்த தண்ணியினுடைய அளவை விட 100 கிராம் வெள்ளி வெளியேற்றின தண்ணியினுடைய அளவு வந்து அதிகமாக இருந்தது. இப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது 100 கிராம் தான் தங்கமும் 100 கிராம் தான் வெள்ளியும், ரெண்டுமே ஒரே எடை தான். அப்படி இருக்கும்போது ஒரே எடையில் உண்டான நீரை தான் வெளியேற்றி இருக்கணும். ஆனால் தங்கம் கம்மியான நீரையும் வெள்ளி அதிகமான நீரையும் எப்படி வெளியேற்றி இருக்கு அப்படின்ற இந்த ஒரு குழப்பம் இருக்கும். இதுக்கு என்னன்னா, தங்கத்தினுடைய அடர்த்தி வந்து ஜாஸ்தி. எந்த அளவுக்கு அப்படின்னா 19.3, அந்த அளவுக்கு 19.3 கிராம் பெர் கியூப் சென்டிமீட்டர் அளவுக்கு அது வந்து இருக்கும். அதே சமயம் இது வெள்ளியினுடைய அடர்த்தி வந்து 10.05 தான். அதாவது தங்கத்தினுடைய அடர்த்தி ஜாஸ்தியாகவும் வெள்ளியினுடைய அடர்த்தி வந்து கம்மியாகவும் இருக்கும். இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு 1 கிலோ அளவில் உண்டான ஒரு பெரிய ஒரு இரும்பை எடுத்துக்குவோம். அதே சமயம் 1 கிலோ அளவில் உண்டான பஞ்சை வந்து எடுத்துக்குவோம். இப்படி எடுக்கும்போது ரெண்டையும் தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த இரும்பு கொஞ்சம் தண்ணியை தான் வந்து வெளியேற்றும். எதனாலன்னா அந்த இரும்பினுடைய அடர்த்தி கம்மி. இப்போ 1 கிலோ எடையில் உண்டான இரும்பு அப்படின்னா அது இத்துணூண்டு தான் இருக்கும். அப்போ அந்த வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி அந்த இத்துணூண்டு அப்படின்ற இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அது தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அந்த அளவுக்கு ஏற்ற தண்ணியை தான் அது வந்து வெளியேற்றும். அதே சமயம் 1 கிலோ பஞ்சு அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்காது, அது இவ்வளோ அளவுக்கு இருக்கும். ஸோ அதனுடைய வால்யூம் வந்து அதிகரிக்கும், சைஸ் அதிகரிக்கும். இப்போ அவ்வளோ பெரிய பஞ்சை தண்ணியில் போட்டோம் அப்படின்னா
அது போய் தண்ணியினுடைய இடத்த வந்து நிரப்பும். அதனால நிறைய தண்ணி வெளியேறும். அப்போ அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து கம்மியான தண்ணியையும், அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய பொருள் வந்து அதிகமான தண்ணியையும் வெளியேற்றும். இப்படி அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய பொருள் வந்து அதிகமான தண்ணியை வெளியேற்றனால தான் அடர்த்தி கம்மியான பொருளானது மிதக்கும். அதே சமயம் ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய பொருளானது கம்மியான தண்ணியை வெளியேற்றனால தான் அந்த அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து மூழ்கும். இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன். அதை நான் புரிகிறதுக்காக கிலோ, 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒழிய அது வந்து கிலோ கணக்கில் கிடையாது. அது எடையை காட்டிலும் அது வந்து நிறை, அது வந்து அதனுடைய வால்யூம் தான். அது எந்த சைஸில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். அதனுடைய எடை அதிகமாக அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்றத பொறுத்து தான். ஸோ அந்த மாதிரி தங்கத்தினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்குது, வெள்ளியினுடைய அடர்த்தி குறைவாக இருக்குது. வெள்ளியினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கிறனால வெள்ளி வந்து சைஸில் பெருசாக இருக்கும். இப்போ 100 கிராம் தங்கம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா 100 கிராம் வெள்ளி கொஞ்சம் இவ்வளோ இருக்கும். அப்போ இவ்வளோ வெள்ளியை தண்ணியில் போட்டால், இவ்வளோ தங்கத்தை தண்ணியில் போட்டால் ரெண்டுமே சரிசமமான அளவில் தண்ணியை வெளியேற்றாது. 100 கிராம் தங்கத்தை விட 100 கிராம் வெள்ளி தான் அதிகமான தண்ணியை வெளியேற்றும். ஸோ இது வந்து ஆர்க்கிமிடிஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தெரிஞ்ச உடனே அந்த கிரீடத்தை தண்ணியில் போடணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இப்போ அந்த 100 கிராம், நான் எக்ஸாம்பிளுக்கு 100 கிராம் சொல்கிறேன். இப்போ அதே 100 கிராம் எடை கொண்ட கிரீடத்தை அந்த தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த 100 கிராம் தங்கம் எந்த அளவுக்கு அந்த நீரை வெளியேற்றினதோ அந்த அளவுக்குண்டான அந்த நீரை தான் இந்த தங்கமும் வெளியேற்றணும். அப்படி இந்த ஒரு கிரீடமும் வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றினது அப்படின்னா அப்போ அது சுத்த தங்கத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இதை தான் வந்து ஆர்க்கிமிடிஸ் பண்ணாங்க. கிரீடத்தை எடுத்து அந்த டேங்க்ல வந்து போட்டாங்க. இப்படி போட்ட உடனே அது வந்து தங்கத்தின் எடைக்குண்டான ஈடா அந்த தங்கம் எந்த அளவுக்கு நீரை வந்து வெளியேற்றினதோ அந்த அளவுக்கு நீரை வெளியேற்றலை. அதே சமயம் வெள்ளி எந்த அளவுக்கு நீரை வெளியேற்றினதோ அந்த அளவுக்குண்டான நீரையும் வெளியேற்றலை. அதுக்கு பதிலாக ரெண்டுக்கும் நடுவில் இருந்தது. அதாவது தங்கம் வந்து இப்போ 1 லிட்டர் தண்ணியை வெளியேற்றுது, அதே சமயம் வெள்ளி வந்து 3 லிட்டர் தண்ணியை வெளியேற்றுது அப்படின்னா 1 லிட்டர் தண்ணீர் 3 லிட்டர் தண்ணி இந்த 2 அளவுலையும் அந்த கிரீடம் வந்து வெளியேற்றலை. அதுக்கு பதிலாக நடுவில் 2 லிட்டர் தண்ணியை அது வந்து வெளியேற்றினது. அப்போ அதிலிருந்து ஆர்க்கிமிடிஸ் சொன்னது என்னன்னா, அப்போ இது சுத்த தங்கத்தினால பண்ணப்பட்டதும் கிடையாது, சுத்த வெள்ளினால் பண்ணப்பட்டதும் கிடையாது, ரெண்டுமே கலந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஆர்க்கிமிடிஸ் அந்த ஒரு சொல்யூஷனை வந்து கண்டறிஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கிமு 250 இந்த காலகட்டத்தில் நடந்தது. குறிப்பாக கிமு 246 அந்த காலகட்டத்தில் இதை வந்து ஆர்க்கிமிடிஸ் வந்து பண்ணதாக ஒரு குறிப்பு இருக்குது. இந்த ஆர்க்கிமிடிஸ் வந்து கிமு 287ஆம் ஆண்டு பிறந்து கிமு 212ஆம் ஆண்டு இறந்துருந்தாங்க. 75 வருஷம் வந்து வாழ்ந்துருந்தாங்க. என்னடா ரிவர்ஸில் வருது அப்படின்னு பார்த்தா இது கிமு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நார்மல் காலண்டருக்கு முந்தையது, அதனால் இது ரிவர்ஸில் வரும். ஸோ 287 கிமு பிறந்து 212 கிமுல இறந்தாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 40-41 வயசு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை ஆர்க்கிமிடிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆன் ஃப்ளோட்டிங் பாடிஸ் அப்படின்னு ஒரு புக்கையும் எழுதி ஆர்க்கிமிடிஸ் அதை வந்து வெளியிட்டாங்க. அதை கிரீக் லாங்குவேஜில் தான் அவர் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இங்கிலீஷில் ஆன் ஃப்ளோட்டிங் பாடிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு ஆர்க்கிமிடிஸ் வெளியிட்ட பிறகு இந்த ஒரு விஷயத்தை அவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஒரு பொருளினுடைய எடையை விட அந்த பொருள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து மிதக்கவோ அல்லது உள்ள மூழ்கவோ செய்யும் அப்படின்னு ஆர்க்கிமிடிஸ் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எதனால் இரும்பு மூழ்குது, அதே எடையில் உண்டான மரக்கட்டை எதனால் மிதக்குது, அதே எடையில் உண்டான பஞ்சு எதனால் இன்னும் நல்லா மிதக்குது, இதெல்லாம் அப்புறம் தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா இந்த படகு, கப்பல் அதெல்லாம் எப்படி மிதக்குது அப்படின்னு புரிய வந்து அதுக்கேற்ற மாதிரியே கப்பலெல்லாம் உருவாக்குறது. அதாவது கப்பல் பெருசாக பயங்கரமான எடையோடு இருக்கும், ஆனால் அந்த கப்பல் கடலில் மிதந்துட்டு இருக்கும். அதே சமயம் இத்தினூண்டு கல்லை வந்து போட்டிங்கன்னா அதே கடலில் வந்து மூழ்கிரும். அந்த கல்லை விட கப்பலோட எடை தான் ஜாஸ்தி. ஆனால் கப்பல் எதனால் மிதக்குது அப்படின்னா கப்பலினுடைய அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இப்படி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து எதுவுமே நிரம்பின மாதிரி இருக்காது, ஒரு குழி மாதிரி இருக்கும். இப்படி தான் கப்பலுக்குள்ளே இருக்கும். ஸோ கப்பலுக்குள்ளே வந்து அடர்த்தியே அந்தளவுக்கு இருக்காது. அடர்த்தி இல்லாதனால கப்பல் வந்து அதிகமான தண்ணியை வந்து வெளியேற்றும். ஏன்னா அது அடர்த்தி இல்லை, அதே சமயம் அந்த கப்பலினுடைய சைஸ் வந்து பெருசாக, வால்யூம்லாம் பெருசாக இருக்கும். அப்போ நிறைய தண்ணியை தள்ளும். இப்படி அந்த கடலில் நிறைய தண்ணியை அந்த
கப்பல் தள்ளுன உடனே அதுக்கேற்ற மாதிரியே தண்ணியினுடைய எடை, அந்த எடைக்கு ஏற்ற மாதிரியே தண்ணி வந்து அப்படியே அந்த கப்பலை மேலே தூக்கி விடும். அதனால தான் கப்பல் ஆடிக்கிட்டே அப்படியே அசைஞ்சுக்கிட்டே ஒரே மாதிரி நகர்ந்து போகும், அது மூழ்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்தது. இதுக்கப்புறம் இது வந்து ஃபார்முலாவாலையும் சொல்லுவாங்க. அதாவது போயன் ஃபோர்ஸ் அப்படின்ற இந்த மிதப்பு விசையை கண்டறியறதுக்கு என்ன பண்ணணும்னா 3 விஷயத்தை வந்து பெருக்கணும். ஒன்று வந்து டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், அதாவது நீரினுடைய அடர்த்தி, அதுக்கப்புறமா கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் புவி ஈர்ப்பு விசையினுடைய வேகம், அதுக்கப்புறமா வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்டு வாட்டர், அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு நீரில் விழும்போது எந்த அளவுக்கு தண்ணி வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு வால்யூம். இந்த மூணையுமே வந்து பெருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ தோராயமாக நீரினுடைய அந்த நீரினுடைய அடர்த்தியானது 1000 கிலோகிராம் பெர் கியூப் மீட்டர் அப்படின்றது. அதே சமயம் இந்த கிராவிடேஷனல் அக்சலரேஷன் அப்படின்றது 9.8 மீட்டர் பெர் ஸ்கொயர் செகண்ட் அப்படின்றது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு 0.005 அப்படின்ற நீரை, அந்த அளவுக்கு உண்டான நீரை வந்து ஒரு பொருள் வெளியேற்றுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த மூன்றையும் பெருக்கணும். 1000 × 9.8 × 0.005 இப்படி பெருக்கணும்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 49 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 49 நியூட்டன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு எடையில் அந்த பொருளை அந்த நீரானது மேலே தள்ளும் அப்படின்னு அர்த்தம். இந்த 49 நியூட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா 1 கிலோ அப்படின்றது 9.8 நியூட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ 49 நியூட்டன்ஸ் அப்படின்றது 5 கிலோ அப்படின்னு அர்த்தம். அப்போ 49 நியூட்டன்ஸ் அப்படின்னா 5 கிலோ எடை கொண்ட ஃபோர்ஸோட நீர் வந்து ஒரு பொருளை மேலே தள்ளும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பொருளும் 5 கிலோவுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த பொருள் மிதக்கும். அதே சமயம் அந்த பொருள் 5 கிலோவுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த பொருள் மூழ்கிரும். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இதெல்லாம் பிற்காலத்தில் வந்த நிறைய இயற்பியலாளர்கள், கணிதவியலாளர்கள்லாம் கிட்டத்தட்ட 16, 17, 18, 19 இந்த நூற்றாண்டுகளில் விளக்கியிருந்தாங்க. குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டில் 1586ஆம் ஆண்டு கலீலியோ கலிலே அப்படின்ற ஒரு இட்டாலியன் அஸ்ட்ரானமர் அண்ட் பிசிசிஸ்ட், அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணாங்க. அதுதான் ஹைட்ரோஸ்டேட்டிக். அதனுடைய உருவாக்கத்துக்கு அவர் வந்து முக்கிய பங்களித்தாங்க. இருப்பினும் அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் உருவாக்குறதுக்கு ஆர்க்கிமிடிஸ் மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீர் சும்மா இருக்குது, அந்த நீரில் நம்ம இறங்குறோம் அல்லது ஒரு கல்லை போடுறோம்னா அதனால அந்த நீர் வந்து ஒரு விசையோட அந்த கல்லையோ அல்லது நம்மளையோ தள்ளும். அதை பற்றி படிக்கிறது தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சு நீர்மூழ்கி கப்பல் இதெல்லாம் தயாரிக்கப்படுறதுல ஆரம்பித்து இன்னும் பல விஷயங்களில் இதெல்லாம் பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட விஷயத்தை 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆர்க்கிமிடிஸ் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆர்க்கிமிடிஸ் எங்கே, எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் அவர் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.